ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் சுயம் ஜெயந்தி. இங்க சிரட்டையில கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்கலாம் வேற நாட்டு மக்கள் நெனச்சிட்டு இருக்கீங்களா? இவங்க ஈழப்போர்ல சிங்களத்தால கொன்றுவிக்கப்பட்ட இலங்கை மக்கள். நம்மளோட சொந்தங்களும் கூட. இவங்க பேசுற தமிழ் நம்மளோட மிகவும் அழகா இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க தொன்மையா அப்பயிலிருந்தே தமிழ் மட்டுமே பேசிட்டு வந்திருக்காங்க. ராணுவத்தினர் வெளியிலே நின்று இருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாருமே சிங்களத்திலே பேசுகின்ற சமயத்திலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவர்கள் அந்த இடத்தை பிடித்து விட்டார்கள், நாங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டதுன்றது எனக்கு அப்ப அவ்வளவுக்கு உறுதிப்பாடா தெரியாது. என்னுடைய அந்த வயசுக்கு அந்த நேரம் என்ன நடக்கின்றது எது நடக்கின்றதுன்றது முற்றுமுழுதாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு நேரம். அப்ப நான் நினைத்தது நாங்கள் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்களே அம்மாக்கள் அப்பாக்கள் உரையாடுகிறதை வைத்துக்கொண்டு, உறவினர்கள் உரையாடுகிறதை வைத்துக்கொண்டு ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு புரிந்தது. அதாவது எல்லாம் முடிந்தது, நாங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்களை வந்துட்டோம், இனி ஒன்றுமே செய்யலாதுன்ற மாதிரிக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒவ்வொருத்தராக எல்லாருமே அங்கங்களாக அங்கங்கு சிதறி கிடக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து எங்களை ஒரு முள்ளிவாய்க்கால் வயல்வெளியிலே கொண்டு சென்று இருத்துகின்றார்கள். அதற்குள்ளே நாங்கள் எனக்கு தெரிந்த ஒரு 2-3 நாட்களுக்கிட்ட அப்படியே இருந்த இடத்திலேயே நாங்கள் இருந்திருப்போம். இதே மாதிரியான வெயில் நேரங்கள்லையும் 4 முனைகள்ல நான், என்னுடைய அம்மா, அண்ணா, 2 தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிறுவர்கள். என்னை விட 2 வயது மூத்தவர் என்னுடைய அண்ணா. தங்கையாக்கள் எனக்கே அப்போது 10 வயதுங்கின்ற பொழுது என்னுடைய தங்கை இருவருக்கும் அப்பொழுது மிகவும் சிறிய வயது. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த 4 முனையும் அந்த எங்களுடைய போர்வையை பிடித்து கொண்டு நாங்கள் அந்த வெயிலுக்குள்ளே இருந்தோம். அப்படியாக ஒரு 2 நாட்கள் நாங்கள் அங்கே கடத்தி இருப்போம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கதைகள் போய்கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் எங்களுக்கு நாங்கள் ஒரு 6 மணி அந்த மாதிரிக்கு அந்த இறுதி போர் நேரத்துல 6 மணிக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டும். போய் நாங்கள் அந்த கஞ்சியை தருவதற்கான டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டோக்கன் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு டம்ளர், அந்த டம்ளர்ல கஞ்சி தருவார்கள். நாங்கள் வீட்டுல இருந்து அந்த டம்ளர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். காலையில எங்களுடைய அப்பா, நான், அண்ணா, இன்னும் ஒரு தங்கை என்று சொல்லி 4 பேருமாக செல்வோம். சென்று நாங்கள் அந்த டோக்கனை எடுத்துக்கொண்டு வந்ததன் பின்னராக 12 மணி அளவில் திருப்பி கஞ்சி கொடுப்பார்கள். அந்த நேரத்துல நாங்கள் வெயிலுக்குள்ளே சிறுவர்கள் தாங்க மாட்டோம் என்று சொல்லி அப்பா எங்களுடைய டோக்கனை வாங்கி கொண்டு சென்று இரண்டாவது அம்மா கடைசி தங்கச்சியை வச்சு கொண்டு வீட்டுல இருப்பா. அப்ப நாங்க தங்கச்சி சிறிய பிள்ளை என்றபடியா அம்மா வீட்டுல தங்கச்சியை வச்சு கொண்டு இருப்பா. அப்ப நாங்க 4 பேர் தான் டோக்கன் எடுப்போம். அப்போ ஒரு டோக்கனுக்கு ஒரு டம்ளர் தான் தருவாங்க. நாங்க வீட்டுல 6 பேர். அப்ப எங்கட அப்பா 4 பேருக்கும் போய் அந்த டோக்கன்ல கஞ்சியை வாங்கி கொண்டு வருவீர். 4 டம்ளர் கஞ்சி அதை வாங்கி கொண்டு வந்து அம்மா கொடுத்தா பிறகு அம்மா அந்த கஞ்சியிலேயே எந்த ஒரு சுவையும் இருக்காது. அப்ப அம்மா அதுக்குள்ள திருப்பி கொஞ்சம் தண்ணியை விடுவா. தண்ணியை கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் எங்கட பாஷையில சொன்னா உண்டனை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னும் கொஞ்சம் அதிகமா அம்மா அதை காய்ச்சுவா. என்னடா நாங்க வளர்ந்து வர பிள்ளைகள் நல்லா பசிக்கும். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த ஒரு டம்ளர்ன்றது காணாது. காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எங்களுக்கு காணாது. அப்ப அம்மா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை காய்ச்சுவா. காய்ச்சி அதை எங்களுக்கு குடிக்க தருவா. அப்படித்தான் நாங்கள் அந்த கடைசி நாட்களை கடந்து வந்திருப்போம். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்கிறார்கள் என்றது தெரியாது. இதெல்லாம் கதைக்கிற போது எனக்கு இப்படி ஒரு கதைக்க முடியாத மாதிரிக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னா, அந்த நேரம் நாங்க பட்டு வேதனை என்றதையும் தாண்டி எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை உயிருடன் காப்பாற்றி கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அந்த ஒரு வேலைகள் என்றதை நாங்க நிச்சயமாக மறக்க முடியாது. அந்த நாட்களை நினைச்சு பாக்குறப்போ நிச்சயமா கண்ணீர் தான் வரும். அது எந்த பிள்ளைக்கா இருந்தாலும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யோசிக்கலாம், அப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த கஞ்சியை பருகுவதற்காக தண்ணியை விட்டு குடிச்சு நாங்கன்றப்போ உங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்ததான். ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு தண்ணியும் கிடைக்கல. எனக்கு இன்னமும் ஞாபகம், என்னுடைய அப்பாவினுடைய தந்தையார் அந்த இறுதி போருக்குள்ள இறந்திருந்தார். அவர் இறக்கிறதுக்கு முன்னதாக ஒரு சமயத்துல மழை நீர் தேங்கி நின்ற ஒரு இடம் உண்டு. அதுல வெள்ளை துணியில அந்த தண்ணியை வடிச்சு எங்களுக்கு குடிக்க தந்திருந்தேன். அதே சமயம் அதுக்கு பிறகு தண்ணி குடிக்க கிடைச்ச நேரத்துல கூட அம்மா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ஒரு போத்தல்ல ஒரு மூடியில தண்ணி எடுத்து அங்க தண்ணியை தருவாங்களுக்கு ஃபுல்லா குடிக்கல. அது நாங்க அம்மா சொல்லுவா, அம்மாஜி இந்த தண்ணியால உங்களோட தாகம் அடங்காது. நான் அதிகமா இந்த விடயங்களை நான் எந்த ஒரு இடத்துலயுமே பதிவு செஞ்சதில்லை. காரணம் இதுதான், நாங்க எங்களோட விடயங்களை சொல்றதுக்கு முதல்
அழுக தான் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட வேதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். அதனாலதான் நான் இந்த விடயங்களை இலகுவாக நான் எந்த ஒரு இடத்துலயுமே கதைக்க மாட்டேன். ஏனென்றா அந்த இறுதி போருக்குள்ள இருந்த ஒரு பிள்ளையால மட்டும்தான் அதனுடைய வேதனைகளையும் வலிகளையும் முற்றுமுழுதாகவுமே உணர்ந்து சொல்ல இயலும். ஆகவே முடிந்த அளவு எனக்கு அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச நேரமெல்லாம் நான் நிறையவே என்னுடைய கதைகளை நான் கடந்து வந்த பாதையை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். யார் யாரெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து வர பிள்ளைகள் எல்லாருக்குமே என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறேன். வெறுமனே மேடை பயிற்சிகளுக்காக அல்லது வேறு வேறு தனிப்பட்ட புகழ்ச்சிகளுக்காக எங்களுடைய இந்த வழிகளை கடைசி வரைக்கும் சொல்லலாம். ஆனால் சரியான ஒரு நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புறேன். அந்த ஒரு நேரத்துல வாழும் சாட்சியா நாங்கள் பட்ட வேதனைகளை நாங்கள் இந்த உலகுக்கு உரக்க சொல்லணும். இன்றைக்கு இல்லாட்டிலும் இன்றைக்கே ஒரு நாள் எங்களுக்கான அந்த ஒரு நீதி கிடைக்கும், எங்களுக்கான அந்த ஒரு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்னமும் எங்களுக்குள்ள இருக்குது. ஆகவே இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு தமிழ் மக்களும் நான் இன்றைக்கு இதை நான் இத்தனை வருடமா எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை. ஏனென்றா இவ்வளவு நேரம் நீங்க அழுதல்தான் இந்த காணொலியை நான் பேசிக் கொண்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு தருணம் வேண்டாம் என்றதுக்காண்டித்தான் நான் தவிர்த்தேன். ஆனாலுமே இந்த ஒரு வருடம் நான் இதை எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் எங்களுடைய வழி. ஈவன் இந்த இலங்கையும் ஒரு காலத்துல முழுவதுமே தமிழ் ஆட்கொண்ட தமிழால் ஆளப்படுற ஒரு நாடா இருந்திருக்கு. கிபி 1000வது ஆண்டுகள்ல ராஜராஜ சோழன் நம்மளை ஆண்டப்ப அவர் ராஜ்யத்தின் கீழே இன்னைக்கு இருக்கிற பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, அப்புறம் விஜயநகர பேரரசுன்னு சொல்லப்படுற சுமத்ரா தீவுகள், இங்கே எல்லாமே நம்ம தமிழர்களோட ராஜ்யம் பறந்து விரிஞ்சிருந்துச்சு. உலகத்துக்கே இரும்ப அறிமுகப்படுத்தின ஒரு இனம். மேற்கத்திய நாடுகள் அன்றைய காலகட்டத்தில் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்தியாவில் சைனா போன்ற நாடுகள் வந்து வணிகம் பண்ணி தன்னோட உறவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட செல்வம் கொளிக்கிற ஒரு மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட மக்கள் இவங்க. கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னைக்கு நம்மளோட ராஜராஜ சோழன் அவர்கள் இவர்கள் பறந்து விரிஞ்ச சாம்ராஜ்யத்தோட வாணிபம் பண்ணதுக்கான ஆதாரமா இன்னைக்கு இருக்கிற மலேசியா, அதாவது அந்த காலத்துல கடாரம் அப்படிங்கிற பகுதியில ஆட்சி செஞ்சதையும் குறிக்கிற விதமா அவங்களுக்கு ஒரு கோயில் தானமாக கட்டி கொடுத்த நம்மளது இன்னைக்கு இருக்கிற நாகப்பட்டினத்தில் ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய புத்த விகாரம் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. அதற்கான பகுதிகளை கூட நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000வது ஆண்டுகளில் முதலாம் ராஜராஜ சோழனால் எழுதப்பட்ட 30 கிலோ எடை கொண்ட 21 ஆனைமங்கலம் செப்பேடுகள் சமீபத்தில் நெதர்லாந்து பல்கலைக்கழகத்திலேருந்து, அதாவது நெதர்லாந்தில் லெய்டன் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்திலேருந்து கொண்டு வரப்பட்டு இந்தியாவுக்கு வந்தது. இந்த செப்பேடுகளில் முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும், மீதி 16 ஏடுகள், மொத்தம் 21 ஏடுகள், மீதி 16 ஏடுகள் தமிழ்லையும் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது. இதுலேருந்து நமக்கு விளங்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தை மற்றும் உலகின் பிற பகுதிகளை ஆண்ட ராஜராஜ சோழன் தமிழகத்தில் செழித்து தலைத்து ஓங்கியது சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். இந்த செப்பேடுகள் உங்கள் நண்பன் ஹேமந்த், ஒரு யூடியூபர் இருக்காரு, அவரோட முயற்சியில் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திரும்பி கொண்டு வரப்பட்டிருக்கு. 300 வருட பழமையான சோழர்களோட சாம்ராஜ்யத்தோட ஒரு சொத்து திரும்பி இந்தியாவுக்கு நெதர்லாந்துலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுவே மிகப்பெரிய சாட்சி. கிபி 1000வது ஆண்டுகளில் மிக பெரும் பணக்கார நாடாக விளங்கிய ஒரு நாடு, மிக பெரும் சாம்ராஜ்யத்தை கொண்ட வணிகத்தை கொண்ட நாடு, இரும்பை முதல் உலகிற்கு அறிவித்த ஒரு நாடு, மிக பரந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு. இன்னைக்கு அவங்களோட இடத்துல இலங்கைங்கிற பகுதியில் இந்த இனத்தின் ஒரு மக்கள், தமிழ் மக்கள், கோப்பையில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு டோக்கன் ஒரு நாளைக்கு, அதில் ஒரு கோப்பையில் ஒருத்தருக்கு ஒரு இது கொடுப்பாங்க, அதில் எந்த சுவையுமே இருக்காது, அதை குடிச்சு தான் உயிர் வாழ்ந்தாங்க. இந்த போராட்டம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு எதிராக சிங்களத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கள அரசாங்கம் இதை வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கிறதுக்கு முனைகிறாங்க. அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறாங்க. இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் எதிர்த்து அன்றைய விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவங்க நிறைய பேர் போராட்டம் முன்னெடுத்தாங்க. இதன் விளைவு அவங்களால அதை கொண்டு வரவே முடியலை. சிறு பிள்ளையிலிருந்தே சிங்களக்காரர்கள் தமிழ் மக்கள் மீது செய்த துரோகங்கள், அநீதிகளை கண்டு வளர்ந்த ஒரு சிறு வயது பாலகன்தான் கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். கனடா, யூரோப் போன்ற மேற்கிந்திய நாடுகளிடம் மிக அதிக செல்வாக்கு கொண்ட, மிகவும் பலம் பொருந்திய ஒரு தனிப்படையான ஒரு அமைப்பை கொண்டு மிக பெரும் ஒரு இராணுவத்தை கட்டமைத்த ஒரு மாமனிதர். இன்டர்நேஷ்னல் போலீஸே இவரை அரெஸ்ட் பண்ண முடியாமல் தயங்கி நின்றுச்சு. இலங்கைக்குள்ள இவருக்கு எதிராக எந்த ஒரு செயல்பாட்டையுமே யாருனாலையும் செய்ய முடியலை.
அப்படிப்பட்ட மக்கள் இதை ஒரு காலகட்டத்தில் இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் கூடமா இலங்கையோட ஆட்சி மொழியா சிங்களத்தை கொண்டு வந்தாங்க. அன்றே சோழர்கள் சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு தமிழ் பேசும் பகுதி ஓரளவு அதோட தன்மையை இழந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழை மட்டுமே உயிர் மூச்சாக கொன்ற ஒரு இனம், பிரபாகரன் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இனம், உலகுக்கே வீரத்தை பறைசாற்றிய ஒரு இனம் அழிச்சு ஒழிக்கப்பட்டது காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? மே 18, 2009 அனைத்து மக்களும் ஒரு இடத்தில் வரவழைக்கப்பட்டு நயவஞ்சக சூழ்ச்சியால் அனைவரையும் சுட்டு வீழ்த்தினாங்க. 2009களில் இந்தியாவை ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக இரண்டும் தான் மிக முக்கிய பங்காற்றி இந்தியாவோட ஒத்துழைப்போட இராணுவத்தை அங்கே அனுப்பி சிங்கள இராணுவத்துக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து மக்களையும் சமாதானம், இந்த இடத்துல எந்தவித குண்டு போட மாட்டோம், எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர வச்சு அனைத்து மக்களையும் துன்புறுத்தி ஆடை இழக்கச் செய்து கற்பழிப்பு செய்து கொடூரமாக கொலை செய்த ஒரு ஜெனசைட் நடந்த நாள். அன்னைக்கு இலங்கையில நயவஞ்சக சூழ்ச்சியால இவ்வளவு மக்கள் இறந்திருக்கலாம். ஆனா அது தமிழ்நாட்டிலையும் இப்பவும் அதே வடிவத்தை மாற்றிக்கொண்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இப்ப நான் சொல்ற செய்தியை கேட்டாலே உங்களுக்கே இது புரியும். அனைத்து மக்களும் செழித்தோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்துல செஞ்ச வணிகத்திற்கு அடையாளமா இன்னைக்கு இருக்கிற மலேசியா, அதாவது கடாரம் அங்க அப்படிங்கிற பகுதியிலேருந்து மன்னர் இங்க ஒரு புத்த விகாரம் கட்டணும் அப்படிங்கிறாரு. இந்தியாவை ஆண்ட ராஜராஜ சோழன் அன்னைக்கு அவர்களுக்கு ஆனைமலை அப்படிங்கிற ஒரு இடத்த தானமா கொடுத்து மிகப்பெரிய கோயிலையும் கட்டி அந்த கிராமத்தோட வருவாய் அனைத்தையுமே அந்த கோயிலுக்கு கொடுத்து எல்லாரையும் கௌரவிச்சாங்க. அது அன்னைக்கு இருந்த நல்லிணக்கத்தோட வெளிப்பாடு. இன்னைக்கு அதே புத்தத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்களை இழிவா பேசிக்கிட்டு, இந்து மத கடவுள்களை இழிவா பேசிக்கிட்டு, அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜராஜ சோழன் சிறப்புகளுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் அல்ல, அவரை நான் ஒருபோதும் உயர்த்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு இந்த இன அழிப்பு முறையை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. 2009ல இலங்கை தமிழர்கள் போர் உச்சபட்சத்துல இருந்த நிலையில அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்திய ராணுவத்தை உள்ள அனுப்பி சிங்களக்காரர்களுக்கு ஒத்துழைப்போட விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமா கருதி அவங்க மேல தாக்குதல் தொடுத்தாங்க. அன்னைக்கு தமிழகத்துல இருந்த கருணாநிதி அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு செஞ்சுட்டு கடைசியில சிங்கள மக்களால தமிழக மக்கள் கொல்லப்படும் போது துணைவி இணைவி எல்லாரையும் கூடி சுத்தி வச்சுக்கிட்டு ஒரு 2 ஃபேனை போட்டுக்கிட்டு ஏர் கூலரை வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம்ங்கிற பேர்ல தமிழ் மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருந்தாங்க. மே 18, 2009ல போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பகுதியா முள்ளிவாய்க்காலை அறிவிச்சு அனைத்து தமிழ் மக்களையும் ஒரே இடத்துல கூட்டி இந்த அரசாங்கத்தோட உதவியோட எல்லாரையும் உள்ளே வச்சு கொன்னாங்க. இது தமிழர்களுக்கு எதிரான மிக பெரும் வரலாற்று பிழையாவே இன்னை வரையும் காலத்தோட பதிவேட்டில் பதிவாயிருக்கு. அங்கே இப்பயும் இலங்கையில் உள்ள எஞ்சியுள்ள மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அங்கே உள்ள மக்களுக்கு நிதியுதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. நயவஞ்சகத்தால் இப்பேற்பட்ட தமிழ் இனம் இலங்கையில் சிறுபான்மையாக்கப்பட்டாலும் எஞ்சியுள்ள மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனால் அவர்களுடைய பேரழிவு, இரத்தம், சதை சிதறி அவர்கள் எதிர்கொண்ட வலி அனைத்தையுமே இன்னைக்கு தமிழகத்தில் சிலர் அவங்களோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டனத்திற்கு உரியவர்கள். இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சது என்னமோ சிங்கள இராணுவம் தான். ஆனால் அன்னைக்கு உறுதுணையா இந்திய இராணுவத்தை காங்கிரஸ் அரசாங்கம் அனுப்பாமல் இருந்திருந்தா, அதே நேரத்தில் தமிழகத்திலேருந்து ஒரு எதிர்ப்பு எழுந்து அதை தடை பண்ணியிருந்தா இன்னைக்கு சிங்களத்தில் அந்த மக்கள் இவ்வளவு பேரை கொன்று குவிச்சிருக்க மாட்டாங்க. சிங்கள இராணுவத்தால் மக்கள் படுற கஷ்டங்கள் அனைத்தையுமே அந்த எல்டிடி அமைப்போட செய்தி தொடர்பாளராக இருந்த இசைப்பிரியா அவர்கள் உலகத்துக்கு வீடியோ எடுத்து அதன் மூலமாக எல்லாருக்கும் இந்த கடைசி நொடி வரையும், அவர் இறக்குற கடைசி நொடி வரையும் எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இறுதி கட்டத்தில் கூட முள்ளிவாய்க்காலில் அவங்களா போய் சரணடைஞ்சு நம்மளை காக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எல்லா மக்களும் முள்ளிவாய்க்காலில் போய் தங்கி அங்கே சுடப்படுகிறார்கள். மீண்டும் அங்கே இசைப்பிரியா அவர்கள் சரணடைஞ்சவங்களை அவர்களோட ஆடை இழக்க செய்து நிர்வாணமாக்கி சிங்கள இராணுவத்தினர் அவர்களை கற்பழிப்பு செய்து மிக கொடூரமாக கொலை செய்தார்கள். இது வரலாற்றில் மனித இனத்திற்கே ஒரு இழுக்காக இன்று வரையும் இருக்கு. இப்பேற்பட்ட கொடுமைகளை தாங்கிக்கிட்டு சாதாரணமாக அதை கடந்து ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜயநகர பேரரசோட வழித்தோன்றர்கள் இன்னும் ஒரு சில பிசிறுகள் தான் தமிழகத்தில் தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு சில காலங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு கீழே தான் ஒரு அரசரோட ஒரு படைப்பு வருதா, அது வெளியிடக்கூடாது, இல்லை வரலாற்றை பற்றி ஒரு பதிவு வருதா, ஒரு படத்தில் வருதா, தணிக்கைத்துறையை தன் கையில் வச்சுக்கிட்டு எந்த விஷயங்களுமே வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அதில் வெற்றியும் கண்டாங்க. அதனால தான் நம்மளால் அதிக அளவு இதில் ஈடுபட்டு
சொந்த தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்படும் போதும் அவர்களுக்கு உதவி செய்ய இயல முடியாமல் போனதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். இலங்கை தமிழர்கள கொன்று குவிச்சது என்னமோ சிங்கள ராணுவம் தான். ஆனா அன்னைக்கு உறுதுணையா இந்திய ராணுவத்த காங்கிரஸ் அரசாங்கம் அனுப்பாம இருந்திருந்தா, தமிழகத்திலேருந்து இந்த ராணுவத்த அனுப்புற ஒரு முடிவுக்கு ஒரு எதிர்ப்பு எழுந்து அத தடை பண்ணியிருந்தா, இன்னைக்கு சிங்களத்துல அந்த மக்கள் இவ்வளவு பேர கொன்று குவிச்சிருக்க மாட்டாங்க. ராஜராஜ சோழனின் ஆட்சியின் கீழ தமிழகத்தில் செழித்து ஓங்கியபோது ஆட்சி மொழியில் இருந்தது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகள் மட்டுமே. தமிழ் நம்மளோட உயிர் மூச்சு. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் மற்றும் புத்த மத தழுவல்காரர்கள் இவங்களோட வேலையே கடவுளை கும்பிடுற மக்களை அதுலேருந்து குறைக்கணும். அதுக்கு பிராமணர்களை பிரிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களாம் கடவுளை வழிபடுறாங்க. அவங்கள இதை பிரிக்கிறதுக்காக சமஸ்கிருதம் ஒரு அந்நிய நாட்டு மொழி, இது ஒரு வந்தேரி மொழி, இது தமிழுக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழி பற்றாளர்களை தூண்டிவிட்டு சமஸ்கிருதத்தை நமக்கு எதிரான ஒரு மொழி மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு எதிர்ப்பை விதைக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க கடல் மறுப்பாளர்னு சொல்லிட்டு விஜயநகர பேரரசோட வழித்தொண்டர்கள் இருந்த பிசிறுகள் தான் இன்னைக்கு தன்னை தமிழ் வளர்ப்பாளர்கள் அப்படிங்கிற போர்வைக்குள்ள போத்திக்கிட்டு தமிழ்நாட்டையும் ஆண்டிருக்காங்க. இவர்களில் சில பேர் தான் புத்த மதத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் கோயில்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ் மக்கள் என்னைக்கு தமிழோட அருமையை உணர்ந்து சமஸ்கிருதமும் நம்மளது சோழர்களுடைய 1000வது ஆண்டுகளில் ஆட்சி மொழியில் இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்து ரெண்டையும் எப்போ ஒன்றா நினைக்கிறாங்களோ, மற்ற பிரிவினைவாதிகளை என்னைக்கு இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி தமிழுங்கிற போர்வையில் இருக்கிற இந்த மக்களை ஒதுக்கி தமிழை மட்டுமே அவர்கள் மக்களின் அடையாளமாக கொண்டு வாழ்ந்தாங்கன்னா மட்டும்தான் இலங்கையில் இறந்த இது போன்ற மக்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியும். அதுவரையும் இது வெறும் இதை வச்சு பிழைப்பு நடத்தி சில அரசியல் கட்சிகள் பிழைக்குமே ஒழிய உண்மையான இது போன்ற இலங்கை வாழ் மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. இதற்கு மிகுந்த பாடுபடணும். தமிழை நம்ம உயிர் மூச்சா வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.